Hello, welcome back to our channel in North Cinemas with me, Sushmita. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போஸ்டர் லான்ச் பத்தி தான் பார்க்க போறோம். அதுல எந்த படத்தோட போஸ்டர் லான்ச்னா நேசிப்பாயான்ற படம். இந்த படத்துல லீட் ரோல்ஸா பண்றவர் யாருன்னா ஆகாஷ் முரளி. இவர் யாருன்னு யோசிக்கிறீங்க? ஆக்டர் முரளியோட சன் தான் ஆகாஷ் முரளி. ஆக்டர் முரளியோட இன்னொரு சன் தான் அதர்வா முரளி. ஆல்ரெடி இவர் தமிழ் சினிமால ரொம்ப பெரிய ஒரு ஆக்டர்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது. இப்போ ஆகாஷ் முரளி அவர்களும் இன்ட்ரடியூஸ் ஆகுறதுனால இதே ஃபேன் பேஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா ரொம்ப பெரிய ஒரு கொஸ்டின் இருக்குன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இந்த படத்தோட போஸ்டர் லான்ச்க்கு நிறைய ஆக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. அது யாருன்னா ஆக்டர் நயன்தாராவா இருக்கட்டும், ஆர்யா, கே.எஸ். ரவிக்குமார் சார், இந்த மாதிரி நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ வந்திருந்தாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நயன்தாரா தான் ரிலீஸ் பண்ணாங்க. இதை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆகாஷ் முரளிக்கு நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க தமிழ் சினிமாக்கு டெபியூட்டண்டா வரதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உங்களுக்கு இதை தொடர்ந்து நிறைய சக்சஸ் வரணும், இந்த படம் ரொம்ப பெரிய ஒரு ஹிட் ஆகணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதித்தி சங்கருக்கும் பர்சனலா நயன்தாரா விஷ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்க பர்சனலாவே ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு எப்பயுமே லைஃப்ல சக்சஸ் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப காமான ஒரு ஹீரோவா ஆகாஷ் முரளி இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தாரு. இதை தொடர்ந்து ஆக்டர் ஆர்யா அவர்கள் தான் செகண்ட் லுக் போஸ்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இதுல அதித்தி சங்கரோட போஸ்டர்ன்னு சொல்லலாம். அவங்களும் ரொம்ப அழகான கர்லி லுக்ல ரொம்ப அழகா இருந்தது இந்த போஸ்டர்ன்னு சொல்லலாம். இந்த படம் ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஆக்ஷன் பிலிம்ஸ் அண்ட் ஹிஸ்டரி பிலிம்ஸ் வந்துட்டு இருக்க டைம்ல ஒரு ரொமான்டிக் மூவியா இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதுல நிறைய காஸ்டிங்க்கு நிறைய விஷயங்கள் ஷேரும் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்த படத்தோட ப்ரொடியூசரோட டாட்டரும் ஆகாஷ் முரளிக்கு ப்ரொபோஸ் பண்ண மாதிரியான விஷயங்களும் நடந்தது. இந்த பத்தி நிறைய விஷயங்கள் இந்த படத்துல நடந்தது. இந்த படத்தோட டைரக்டர் விஷ்ணுவர்தன் ஆல்ரெடி நிறைய ஆக்டர்ஸோட ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சனே சொல்லலாம். நயன்தாரா அவருக்கு எனக்கு 15 வருஷமா விஷ்ணுவர்தனை தெரியும், அவருக்காக தான் இந்த ஈவென்ட்ல கலந்துக்கிட்டேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்